Hi everyone, welcome to Deepa's Education Blog. Today we are going to see about in Unit 2 accounting principles. Okay, it's very important question. Definitely there is a chances of asking this question in exams. So and also we should know about this, then only we know what are all the principles in accounting. It might help you to do accounts very well. Okay, first one is in accounting principle. First we can see what is accounting principle. Accounting principles are the basic norms and assumptions developed and established as the basis for accounting system. These principles are adopted by the accountants universally. Okay, note this point, very important, universally. So accounting principles are the basic norms. Norms na enna rules, standards adhaan. Okay, and assumptions developed and established as the basis for accounting system அப்படினு சொல்லிருக்காங்க. Assumptions அப்படினா என்னன்னா, assumptionsனா ஒண்ணும் இல்ல. Assumptions is nothing but rules of action or conduct which are derived from experience and practice. Okay, அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் ப்ராக்டிஸும் மூலமா when they prove useful, okay, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ரூல்ஸ் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா they become accepted principles of accounting. ஓகே, அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம் பிரின்சிபல்ஸாக. ஸோ அந்த மாதிரி 4 பேசிக் இம்பார்ட்டன்ட் அசம்ஷன் என்னென்னா entity assumptions, money measurement assumptions, going concern assumption, accounting period assumption. ஸோ இது 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான assumptions அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அது வந்து பார்ப்போம். These principles are adopted by the accountants universally. ஸோ யூனிவர்சலாகவே இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே அக்கௌண்டன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க உலகம் முழுவதும். These accounting principles provide uniformity, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி and consistency in the accounting methods. அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் accounting methods and process. கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னா எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல்ஸில் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸில். சச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் அஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ஜென்ரலி. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, next one is accounting principles provides a basic framework within which the accounting records and accounting reports are to be prepared. So accounting principle என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா பேசிக்காக அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்லேயும் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸும் நம்ம எப்படி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸும் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அக்கௌண்டிங் பிரின்சிபல் ப்ரொவைட் பண்ணுறது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பீன் இஷ்யூட் பை நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அப்போ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா யார்? ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். அவங்க தான் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, டு என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர். எல்லாருக்கும் ப்ரொசீஜர்ஸ், அதாவது யூனிஃபார்மிட்டி எல்லாம் ஒரே மாதிரியான அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அக்கௌண்டிங் ரிசல்ட்ஸ். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த ரெகுலேட்டிங் அண்ட் அத்தாரிட்டிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ஓகே, டு என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் அண்ட் அக்கௌண்டிங் ரிசல்ட்ஸ். தீஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கேப்ஸ் தான் என்னென்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ப்ரொவைட் தி தியரிட்டிக்கல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸும் தான் நமக்கு தியரிட்டிக்கல் பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் மே பி
டூ சப்டிவிஷனாக நம்ம வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபலை வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், இன்னொன்று வந்து ஆர் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னால் என்ன, அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ்னால் என்ன. அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் தி பேசிக் அசம்ஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா 4 அசம்ஷன், கோயிங் கன்சர்ன் அசம்ஷன், மணி மெஷர்மெண்ட் அசம்ஷன். ஸோ அந்த மாதிரி பேசிக் அசம்ஷன் தான் அக்கௌண்டிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன்ஸ். whereas conventions are the guidelines based upon practice or usage. கன்வென்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கைட்லைன்ஸ். என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் இருக்குது அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு, அதுதான் என்னென்னா கன்வென்ஷன்ஸ். ஐ திங்க் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கான்செப்ட் அண்ட் வாட் இஸ் கன்வென்ஷன்ஸ். ஓகே, so accounting concepts are the basic assumptions or conditions upon which accounting has been laid. So basic assumptions அப்படின்னா என்ன சொன்னோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் மூலயமா அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸோ இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு பண்ண அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் தான் என்னென்னா அது பேசிக் assumptions or conditions. Okay, so accounting concepts are the results of broad consonants. Consonants அப்படின்னா என்ன, அதாவது consonantsனா என்னன்னா ஒரு opinion, an opinion that all members of a group agree with about இல்லாட்டி on something அப்படின்னு சொல்லலாம். கான்சனன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் வந்து ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க, அதுதான் என்னன்னா கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராட் கான்சனன்ஸ். ஸோ நிறையா பேர் குரூப்பாக அதை வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. த வேர்ட் கான்செப்ட் மீன்ஸ் அ நோஷன் ஆர் அப்ஸ்ட்ராக்ஷன் விச் இஸ் ஜென்ரலி அக்செப்டட். நோஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அ ஜென்ரல் ஐடியா இல்லாட்டி ஒரு ஒப்பீனியன், ஸோ ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ப்ரொவைட் யூனிஃபையிங் ஸ்ட்ரக்சர் டு தி அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். அப்போ அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து ஒரு என்ன யூனிஃபையிங் அப்படின்னா சிமிலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா யூனிஃபையிங் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சரை வந்து டு த அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது. த வேர்ட் கன்வென்ஷன் ரிஃபர்ஸ் டு ட்ரெடிஷன்ஸ் ஆர் யூசேஜ். கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா ட்ரெடிஷன்ஸ் இல்லாட்டி யூசேஜ். யூசேஜ்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது. The accounting conventions are the usage on or practices, அதாவது நம்ம டெய்லி வந்து இது பண்ணுறது யூசேஜாவோ இல்லாட்டி ப்ராக்டிசஸோ which are followed as a guide to the preparation of accounting statements. அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைடாக வந்து நம்ம அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லாட்டி யூஸ் பண்ணுவோம். Okay, the utility of these accounting conventions have been recognized by regulatory authorities of accountancy in making financial statements more realistic, reliable and useful to all concerned parties. அப்போ யூட்டிலிட்டி, இந்த யூட்டிலிட்டி ஆஃப் தீஸ் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸை வந்து யார் வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி. ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி வந்து இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. எதுக்காக, இன் மேக்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா அக்கௌண்ட்ஸில், அதை வந்து மோர் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரிலையபிள் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ ரிலையபிள்னா என்னென்னா நம்ம வந்து வி கேன் ட்ரஸ்ட், நம்பகமான அப்படிங்கிறது, அண்ட் யூஸ்ஃபுல் டு ஆல் கன்சர்ன்டு பார்ட்டிஸ். ஸோ யாரெல்லாம் இந்த அக்கௌண்டிங் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப ரிலையபிள் அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், நம்பகத்தன்மை உடையதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லா கன்சர்ன்டு பார்ட்டிஸ்க்கும். ஐ திங்க் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் this introduction part.
Okay, let's move the important accounting concepts and conventions. Okay, so the important concepts and conventions are discussed below. First one is business entity concept. Business entity concept அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். This concept implies that a business unit is separate and distinct from the owner or owners. Thus is the person who supply capital to it. அதாவது பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் வந்து செப்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து தனி. அதே மாதிரி அண்ட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி ஓனர், ஓனர் வந்து தனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the person who supply capital to it. அப்போ ஓனர் தான் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். ஆனால் அவரோட ஓன் பர்சனல் யூஸுக்காக வந்து என்ன பண்ணக்கூடாது, பிஸ்னஸையும் அவங்களோட பர்சனல் யூஸையும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே செப்ரேட், அவர் பிஸ்னஸ் என்டிட்டி செப்ரேட்டு, அதே மாதிரி ஓனர்ஸோட பர்சனல் இது வந்து யூசஸ் வந்து செப்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் நாட் ஃப்ரம் தி ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து, இந்த கான்செப்ட் படி அவங்களோட ஓனர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது, பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, so accounts are prepared from the point of view of business, not from the owner's point of view. I think everyone understood. Hence the business is liable to the owner for the capital contributed by him. So business வந்து ஓனருக்கு தான் லயபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணினதுக்கு, பை ஹிம் ஆர் ஹர். Okay, according to this concept, only business transactions are recorded in the books of accounts. வெறும் business transactions தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க books of accountsல. personal transactions of the owners are not recorded. ரொம்ப important point. அவரோட personal transactions வந்து books of accountsல enter பண்ண மாட்டாங்க. but their transactions with the business such as capital contributed to the business or cash withdrawn from the business for the personal use will be recorded in the books of accounts. அதாவது பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸை என்டர் பண்ண மாட்டாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் வித் பிஸ்னஸில் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் என்டர் பண்ணுவாங்க. ஃபார் such as capital contributed to the business. Okay, for example சொல்கிறாங்க, கேபிட்டல் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்த பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கேபிட்டல் அமௌண்ட், ஸோ அது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பிஸ்னஸ் ஃபார் த பர்சனல் யூஸ், அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வந்து பிஸ்னஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இம்ப்ளைஸ் that the business itself owns assets. அதாவது அவங்களுக்கு வந்து assets சொத்துக்கள் வந்து இருக்கும். and owes liabilities. liabilities அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டியிருந்தால் அதை வந்து owes liabilities அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் it implies that the business itself owns assets and owes liabilities. Okay, next one is money measurement concept. This concept implies that only those transactions which can be expressed in terms of money are recorded in the account. அதாவது மணி, டேர்ம்ஸ் ஆஃப் மணி வேல்யூவில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம இந்த கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, சின்ஸ் மணி சர்வ்ஸ் as a medium of exchange, transactions expressed in money are recorded and the ruling currency of a country is a measuring unit for accounting. மணி தான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிரான்சாக்ஷன்ஸ் இல்லையா, எக்ஸ்பிரஸ்ட் இன் மணி ஆர் ரெக்கார்டட். அதாவது இப்போ ரூலிங் கரன்சி ஆஃப் அ கண்ட்ரி இஸ் அ மெஷரிங் யூனிட் ஃபார் அக்கௌண்டிங். இப்போ நம்ம கண்ட்ரியில் என்னென்னா ருப்பீஸ் இல்லையா, ஸோ அதுதான் ரூலிங் கரன்சி. ஸோ அந்த மணி வேல்யூவில்
நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்டில் என்னென்னா, this concept implies only those transactions which are expressed in terms of money are recorded in the accounts. So, in terms of moneyல இருக்கிறத மட்டும்தான் இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். Transaction which do not involve money will not be recorded in the books of accounts. மணி வேல்யூவில் இல்லாதது நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்கிங் கண்டிஷன் இன் த ஒர்க் பிளேஸ், ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ், எஃபிஷியன்சி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் எக்ஸெட்ரா will not be recorded in the books as they cannot be expressed in terms of money. இல்லையா? ஒர்க்கிங் கண்டிஷன் இன் த ஒர்க் அப்படின்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, இப்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம மணியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து மணியில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா? முடியாது. எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் நல்லா எஃபிஷியன்சி இருக்குன்னா அதை வந்து நம்ம மணியில் மணி வேல்யூவில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் வில் நாட் பி ரெக்கார்டட் இன் புக்ஸ் ஆஸ் they cannot be expressed in terms of money. ஸோ இது எதையுமே நம்ம வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். மணி வேல்யூ இருக்கிறத மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில். ஓகே, அண்டர்ஸ்டுட்? It helps in understanding of the state of affairs of the business as money serves as a common measure by means of which heterogeneous facts about the business are recorded. அப்போ state of affairs of the business இல்லையா, பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எந்த இதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், எதில் வந்து மெஷர் பண்ணுவோம்னா மணி சர்வ்ஸ் ஆஸ் அ காமன் மெஷர். மணி வேல்யூவில் தானே நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ அபவுட் தி பிஸ்னஸ் எப்படி ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பிஸ்னஸ் ஹேஸ் 5 computers, 2 tables and 3 chairs, the assets cannot be added to give useful information unless they are expressed in monetary terms. 1 lakh for computers, 10,000 for tables and 1,500 for chairs. அதாவது how many rupees அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி 1 lakh rupees ஆயிருக்கு கம்ப்யூட்டருக்கு, 10,000 rupees ஆயிருக்கு டேபிளுக்கு, 1,500 rupees ஆயிருக்கு சேருக்கு அப்படிங்கிறது மானிட்டரி டேர்ம்ஸ், அதாவது மணி வேல்யூவில் நம்ம என்ட்ரு பண்ணலைன்னா நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் அ பேசிக் அசம்ஷன் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் கன்சர்ன். அதாவது கோயிங் கன்சர்ன் இஸ் நத்திங் பட் அந்த கன்சர்ன் வந்து எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணாமல் எப்போவுமே ரன் ஆகிட்ருக்கும் பிஸ்னஸ், அதுதான் கோயிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன் ஃபார் அ ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். Okay, going concern concept influences accounting practices in relations to valuation of assets and liabilities, depreciation of the fixed assets, treatment of outstanding and prepaid expenses, and accrued and unearned revenues. Okay, so accounting practicesல இது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா take into account. Okay, என்னென்ன assets, liabilities, depreciation of fixed assets, treatment of outstanding, prepaid expenses, accrued and unearned revenues, இது எல்லாமே நம்ம வர சாப்டர்ஸில் பார்ப்போம் என்னென்னட்டு டீட்டெயிலாக. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அசட்ஸ் ஆர் ஜென்ரலி வேல்யூட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அசட்ஸ் வந்து எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வச்சு வேல்யூ பண்ணுவாங்க. எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட் இன் த ஷார்ட் பீரியட் இஸ் இக்னோர்டு. ஒரு ஸ்மால் பீரியடில் ஏதாச்சும் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ திஸ் இஸ் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஐ திங்க் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். ஓகே, we can go to the next topic is cost concept.
Next one is cost concept. Cost concept na enna, an asset is recorded in the books on the basis of historical cost, that is the acquisition cost. Acquisition cost இல்லையா, historical costல தான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அக்விசிஷன் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு பண்ணியிருப்போம் இல்லையா ப்ராடக்ட்டுக்கு, அது டிவைடட் பை கஸ்டமர்ஸ் எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதுதான் அக்விசிஷன் காஸ்ட். ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வில் பி த பேஸ் ஃபார் ஆல் ஃபர்தர் அக்கௌண்டிங். இட் டஸ் நாட் மீன் that the asset will always be shown at cost. It is recorded at cost at the time of its purchase, but is systematically reduced in its book value by charging depreciation. So at the time of purchaseல என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிஸ்டமேட்டிக்லி வந்து ரெடியூஸ் ஆயிரும் புக் வேல்யூ. எப்படின்னா டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணால் காஸ்ட் வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி ரெடியூசஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் கான்செப்டோடது, த காஸ்ட் கான்செப்ட் as a following limitations. என்ன inflationary situation, when the prices of the commodity increases, valuing the asset at historical cost may not represent the true position of the business. அப்போ இன்ஃப்ளேஷனரி சிஸ்டம்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து கமோடிட்டிஸ் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ட்ரூ பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து என்ன அப்படிங்கிறது நம்மளால் வந்து அசர்டைன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன். வேல்யூயிங் த அசட் அட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து என்ன பண்ண முடியாது, may not represent true position of the business. So it is the limitation. Okay, historical cost may not represent the true position of the business. historical cost வந்து நம்மளோட பொசிஷன் பிஸ்னஸோட ட்ரூ பொசிஷன் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் யூனிட் நம்ம தொடங்குகிறோம், அதில் வந்து 2 டேட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம்னா ஆர் நாட் கம்பேரபிள் இஃப் அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ். ஸோ த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் ஆர் நாட் கம்பேரபிள் இஃப் த அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் basis. Assets which do not have acquisition cost such as human resources are not recognized under this concept. அப்போ அசட்ஸுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்விசிஷன் காஸ்ட் இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் ரிசோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது அண்டர் திஸ் கான்செப்ட். ஓகே, next one is dual aspect concept. What is dual aspect concept is nothing but debitum creditum. இதில் வந்து 2 aspects இருக்கும், debit aspect and credit aspect. Every debit there is corresponding and equal credit. Okay, dual aspect concept. Okay, fifth one is dual aspect. That is, according to this concept, every transactions or events has 2 aspect, that is dual effect. End effect இருக்கும், அதுதான் dual effect ன்னு சொல்றது. For example, when Arun starts a business with cash rupees 5 lakh on the one hand, the business gets cash of rupees 5 lakh, and on the other hand a liability arises, that is the business has to pay Arun a sum of rupees 5 lakh. ஸோ இப்போ வந்து டெபிட் ஆஸ்பெக்டும் இருக்குது, கிரெடிட் ஆஸ்பெக்டும் இருக்குது. இப்போ இதில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா, அருண் ஸ்டார்ட்ஸ் அ பிஸ்னஸ். ஸோ அருண் இஸ் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் வித் கேஷ் ஹவு மச் 5 lakh ஆன் ஒன் ஹேண்ட். அப்போ பிஸ்னஸ்க்கு வந்து நமக்கு கேஷ் கிடைக்கிது இல்லையா 5 lakh rupees. அப்போ இதோட ஸ்டார்ட்ஸ் அ பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் debit account 5 lakhs, credit account என்னன்னா Arun's capital, that is 5 lakhs. So there is a 2 aspect, one is debit aspect and another one is credit aspect. So this is nothing but dual aspect concept, dual concept. This is the concept which recognizes the fact that for every debit there is corresponding and equal credit. This is the basis of the entire system of double entry bookkeeping. So இதுதான் என்னென்னா, ஃபார் எவ்ரி டெபிட் தர் இஸ் கரஸ்பாண்டிங் ஈக்குவல் கிரெடிட். ஒரு டெபிட் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும். இதுதான் என்னென்னா டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்.
Okay, understood, I think so. So from this concept arises the basic accounting equation dual aspect lenda. So enna capital plus liability is equal to assets. So assets அப்படினா என்னன்னா capital plus liabilities. Next one is periodicity concept. This concept deals with preparing accounts for a particular period. ஒரு particular periodக்கு தான் நம்ம accounts வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இந்த கான்செப்டில். ஆஸ் அ ப்ரொப்ரேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட்ஸ் பீரியாடிக்லி. ஸோ இவங்க எல்லாமே proprietor is nothing but owner, investors a person who invests capitals, creditors, employees, governments இவங்க எல்லாத்துக்குமே வந்து performance of the business unit எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பீரியாடிக்கலி நம்ம என்ன பண்ணுவோன்னா பர்டிகுலர் பீரியடுக்கு நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார் நார்மலி தட் இஸ் it becomes necessary to select a particular period, normally 1 year for measuring performance. 1 yearக்கு நம்ம வந்து prepare பண்ணுவோம். That is, hence financial statements are prepared after every accounting period and not at the end of its life. So this concept helps the business in distribution of income to the owners and comparing and evaluating performance of different periods. So இந்த கான்செப்ட் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து இன்கம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஓனர்ஸ்க்கும் அதே மாதிரி இவாலுவேட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவாலுவேட் பண்ணுறக்கு கம்பேர் பண்ணி இவாலுவேட் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Okay, next concept is nothing but matching concept. According to this concept, revenues during an accounting period are matched with expenses incurred during that period. Matching concept is nothing but revenues வந்து எவ்வளோ இன்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டியூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் ஒரு மேட்ச் வித் த எக்ஸ்பென்சஸ் இன்கர். ரெவென்யூஸ் எவ்வளோ இன்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் பீரியடில் பார்த்து அது ரெவென்யூஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் கூட மேட்ச் பண்ணுறது தான் என்னென்னா மேட்சிங் கான்செப்ட். ஸோ அக்கார்டிங் டு திஸ் கான்செப்ட் தட் இஸ் மேட்சிங் கான்செப்ட், ரெவென்யூஸ் டியூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச்ட் வித் எக்ஸ்பென்சஸ் இன்கர் டியூரிங் தட் பீரியட் டு ஏர்ன் த ரெவென்யூ டியூரிங் தட் பீரியட். எதுக்காகனா டு ஏர்ன் த ரெவென்யூ டியூரிங் தட் பீரியட், எவ்வளோ நமக்கு ரெவென்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். திஸ் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரூவல் கான்செப்ட் அண்ட் பீரியாடிசிட்டி கான்செப்ட். இது வந்து எதை பேஸ் பண்ண கான்செப்ட்னா அக்ரூவல் கான்செப்டும் பீரியாடிசிட்டி கான்செப்டையும் பேஸ் பண்ண கான்செப்ட். Periodicity concept fixes the time frame for measuring performance and determining financial status. அதாவது financial status வந்து எப்படி இருக்குது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியும் periodicity கான்செப்டில். அதே மாதிரி it fixes the measuring performance, time frame for measuring performance as well as determining financial status. அதாவது performance எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி financial status of the business வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் periodicity concept. All expenses paid during the period are not considered, but only the expenses related to the accounting period are considered. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேட்சிங் கான்செப்டில் எல்லா எக்ஸ்பென்சஸும் பே பண்ணுவாங்க இல்லையா இந்த பீரியடில், அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அக்கௌண்டிங் பீரியடில் only the expenses related to the accounting period are considered. இப்போ அக்கௌண்டிங் பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி டு டிசம்பர், ஸோ அதில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அது மட்டும்தான் take into consideration. On the basis of this concept, adjustments are made for outstanding and prepaid and accrued and unearned revenues. So adjustments வந்து இதில் இருக்கும். எதுனாலனா outstanding and prepaid expensesலையும் accrued and unearned revenuesலையும் இதில் வந்து கண்டிப்பாக adjustments இருக்கும். இதெல்லாம் வர சாப்டர்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கண்டிப்பாக. Also due provisions are made for depreciation of the fixed assets, bad debts, etc. relating to the accounting period. Provisions for
depreciation. அதாவது provisions are made for depreciation. Depreciation அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் நம்ம அசர்ட்டோட வேல்யூ வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10% டெப்ரிசியேஷன்னா இப்போ ஃபிக்ஸட் அசர்ட்ஸ் வந்து 10,000க்கு நம்ம வாங்குகிறோம். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி 10,000க்கு வாங்குகிறோம். அதுக்கு வந்து 10% டெப்ரிசியேஷன்னா 10,000 into 10 divided by 100. ஸோ 1,000 rupees டெப்ரிசியேஷன்ஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டெப்ரிசியேஷன். அதேமாதிரி பேட் டெப்ஸ் வரா கடன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அப்படின்னு சன்ட்ரி டெல்டாஸ்லேருந்து நம்ம வந்து அதை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம வர்ற சாப்டர்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். thus it matches the revenues earned during an account period with the expenses incurred during that period to earn the revenue before sharing any profit or loss. அப்போ மேட்சிங் கான்செப்ட் என்ன பண்ணுன்னா it matches the revenue earned during the accounting period with the expenses. எவ்வளோ expenses incurred during the period, அது மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா revenues to earn during that period to earn the revenues before sharing any profit or losses. அப்போ நமக்கு எவ்வளோ ரெவென்யூ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் sharing profit or loss அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் மேட்சிங் கான்செப்ட். The next one is realization concept. Realization concept அப்படின்னா என்னன்னா, according to realization concept, any change in value of asset is to be recorded only when the business realizes it. When assets are recorded at historical value, any change in value is to be accounted only when it realizes it. அதாவது எப்போ வந்து மணி வந்து ரியலைஸ் ஆகுதோ அதுதான் அப்போ தான் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் ரியலைசேஷன் கான்செப்ட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம், அது பையர் வாங்கிட்டா தான் என்னன்னா அது வந்து ரியலைஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ தான் அது வந்து ரியலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். தட் இஸ் நத்திங் பட் ரியலைசேஷன் கான்செப்ட். அப்போ தான் நம்ம வந்து ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் அப்படின்னு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அக்கார்டிங் டு ரியலைசேஷன் கான்செப்ட், எனி சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் அசர்ட் இஸ் டு பி ரெக்கார்டட் ஒன்லி when the business realizes it. அப்போ அது ரியலைஸ் ஆனால் மட்டுமே வந்து இப்போது சேல் நடந்துச்சுன்னா மட்டும்தான் அது ரியலைஸ் ஆகிருக்கு. பையர் வந்து அந்த கூட்ஸ் வந்து வாங்கிட்டாருன்னா ஓகே சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நடந்தாச்சு, அப்போ தான் அது ரியலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரியலைசேஷன் கான்செப்ட். when assets are recorded at historical value. அப்போ historical value அப்படிங்கிற இதில் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவில் ரெக்கார்ட் ஆகிருந்தாலும் எனி சேஞ்ச் இன் வேல்யூ இஸ் டு பி அக்கௌண்டட். ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்குன்னா அது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ஒன்லி வென் இட் ரியலைசஸ் அப்படின்னா என்னென்னா அந்த இது வந்து நடந்திருக்கு, அந்த சேல் நடந்திருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறோன்னா பையர் வாங்கிட்டு கேஷ் பே பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் பையர் வாங்கிட்டார் அந்த கூட்ஸை அப்படின்னு அந்த இது வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அது ரியலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அக்கௌண்டிங்கில். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரியலைசேஷன் கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ரியலைசேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் objective evidence concept. objective evidence concept அப்படின்னா என்னன்னா, objective evidence concept requires that all accounting transactions recorded should be based on objective evidence. ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எதையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் எப்படின்னா based on the objective evidence தான். ஓகே, that is the objective evidence includes documentary evidence like cash receipts, invoices, etc. ஸோ objective evidence அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்ன, இன்வாய்ஸஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஒரு ரெசிப்ட் கேஷ் ரெசிப்ட் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி evidence we will record the transactions. That is nothing but objective evidence concept. It ensures authenticity, accuracy
and reliability of transactions entered in the books of accounts. So இதில் வந்து என்ன இருக்குன்னா accuracy இருக்கு, okay, authenticity இருக்கு. authenticity is nothing but ரியலாக இருக்கிறது, எந்த ஃபேக்கும் இல்லாமல் ரியலாக இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு எவிடன்ஸோட வந்து அக்கௌண்ட்ஸில் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண அதே மாதிரி அக்யூரேட்டாக இருக்கும், அதுதான் அக்யூரசி. ரிலையபிலிட்டி இஸ் நத்திங் பட் ட்ரஸ்ட் வர்தி, நம்பக தன்மை இருக்கிறதா இருக்கும் ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸோட நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் கான்செப்ட் இஸ் nothing but according to accrual concept the effect of the transactions are recognized on mercantile basis, that is when they occur and not when cash is paid or received. எப்போ நடக்குதோ அப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுவோம், அதுதான் அக்ரூவல் கான்செப்ட். இல்லாமல் கேஷ் ரிசீவ் பண்ண பிறகோ பே பண்ண பிறகோ இல்லை, நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணது. அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதை உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவோம். தட் இஸ் நத்திங் பட் அக்ரூவல் கான்செப்ட். ரெவென்யூ இஸ் ரெகக்னைஸ்ட் when it is earned and expenses are recognized when they are incurred. ஸோ ரெவென்யூ வந்து எப்போ ரெகக்னைஸ் ஆகும்னா அது வந்து ஏர்ன்ட் ஆனாலே ரெகக்னைஸ் ஆயிரும். பட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் when they are incurred. எக்ஸ்பென்சஸ் வந்து அது வந்து நடந்தால் மட்டுமே அது வந்து ரெகக்னைஸ் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ்பென்சஸ் எப்போ ரெகக்னைஸ் ஆகும், அது நடந்தால் மட்டுமே ரெகக்னைஸ் ஆகும். இப்போ ரெவென்யூ எப்படி ரெகனைஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து அவங்களோட இன்வென்ட்ரிஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சேல்ஸ் பண்ண அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மணி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னென்னா ரெவென்யூ ஏர்ன்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபீஸ் ஏர்ன்ட், இப்போ ஃபீஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம், அது வந்து ரெவென்யூ தான். ஓகே, தீஸ் ஆர் ஆல் ரெவென்யூ அண்ட் அடுத்தது எக்ஸ்பென்சஸ் இல்லையா. எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் when they are incurred. இப்போ எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிறது ரெகக்னைஸ் பண்ணுவாங்க இல்லையா, இன்கர் ஆனோடனே. அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு XYZ கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணது goods and services on credit basis. So this is nothing but expenses incurred. ஸோ உங்களுக்கு இப்போ ரெவென்யூ எப்படி ரெகக்னைஸ் ஆகுது, எக்ஸ்பென்சஸ் எப்படி ரெகக்னைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, all expenses and revenues related to the accounting period are to be considered irrespective of the fact that whether revenue are received in cash or not, whether expenses are paid in cash or not. அதாவது ரெவென்யூஸ் வந்து கேஷாக வந்து ரிசீவ் ஆயிருக்கா இல்லையா, இல்லை எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணியிருக்கோமா கேஷாக இல்லையா. That is, for example, credit sale is recognized as sales though the amount has not been received. Credit sales வந்து நம்ம சேல்ஸாக ரெகக்னைஸ் பண்ணுவோம், though amount has not been received. So credit sale வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க சேலா, அமௌண்ட் வந்து received immediately இல்லைனாலும் கூட. Next one is rent for the month of March 2018 has not been paid, and if the accounting period is 1/4/2017 to 31/3/2018, it is still recorded as an expenses. Okay, for the accounting year 2017-18 because it had become due. அதாவது ரெண்ட் வந்து அவங்க இனிமே பே பண்ணல, இருந்தாலும் அது எக்ஸ்பென்சஸாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் it had become due. டியூனா அவுட்ஸ்டாண்டிங், இனியும் பே பண்ணல, ஸோ அவங்க வந்து பே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எக்ஸ்பென்சஸை வந்து அது வந்து நடந்த உடனே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். Okay, so this is nothing but accrual concept. Okay, I think everyone understood what is accrual concept. Next one is convention of consistency. The consistency convention implies that the accounting policies must be followed consistently from one accounting period to another. So accounting policies வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க என்ன அக்கௌண்டிங் பாலிசிஸ் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே வந்து எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் கன்சிஸ்டன்சி. ஓகே, the results of different years will be comparable only when
சேம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆர் ஃபாலோட் ஃப்ரம் இயர் டு இயர். ஒவ்வொரு வருஷமும் அதே அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அப்போ தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ firm follows the straight line method of charging depreciation since it purchase or construction, the method should be followed without any change. However, it does not mean that changes are not possible. அப்போது எக்ஸாம்பிளில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டிப்ரிசியேஷன் தான் இப்போ நம்ம கம்பெனியில் டிப்ரிசியேஷனுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னா அதே மெத்தட் தான் நம்ம எப்போவுமே வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுக்காக நம்ம சேஞ்சஸ் வந்து அடாப்ட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது இல்லை. சேஞ்சஸ் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஒரு வருஷம் நம்ம எது ஃபாலோ பண்ணுறோமோ பாலிசிஸில், அக்கௌண்டிங் பாலிசியில் அதே வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான் என்னென்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி மெத்தட். ஓகே, ஒரே கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன்னா அதே வந்து கண்டினியூஸாக எல்லா வருஷமும் டெப்ரிசியேஷனுக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. சேஞ்சஸ் வந்து பாசிபிள் கிடையாதுன்னு இல்லை, ஒரே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் கன்வென்ஷன் இன் கன்சிஸ்டன்சி. Okay, change in accounting policy can be incorporated in the following circumstances. So accounting policyல இருக்கிற changes வந்து incorporate பண்ணலாம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா, to comply with the provision of law. ஏதாச்சும் provisions change ஆச்சுன்னா, to comply with accounting ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூட், ஏதாச்சும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து புதுசாக வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, டு ரிஃப்ளெக்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்னு ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குனாலும் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் கன்வென்ஷன் இன் கன்சிஸ்டன்சி. Next one is convention of full disclosure. It implies that the accounts must be prepared honestly and all material information should be disclosed in the accounting statement. அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஷுட் பி டிஸ்க்ளோஸ்ட் இன் தி அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். This is important because the management is different from the owners in most of the organization. ஏன்னா இப்போ ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் ஓனர்ஸ் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ மேனேஜர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓனர்ஸ். மேனேஜர்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு ட்ரூ உண்மையான ஹானஸ்டான அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகே, the disclosure should be full, fair and adequate so that the users of the financial statements can make correct assessment about the financial position and performance of the business unit. Okay, அப்போ இந்த disclosure வந்து full, fair and adequate. ஸோ உண்மையானதாக இருக்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அடிக்குவேட்டாக இருக்கணும். அடிக்குவேட்னா போதுமானதாக இருக்கணும். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே போதுமான அளவு இருக்கணும். ஸோ தட் த யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேன் மேக் கரெக்ட் அசஸ்மெண்ட். அவங்களால அப்போ தான் கரெக்டாக அசஸ் பண்ண முடியும். Financial position of the business and performance of the business unit. Financial position வந்து எப்படி இருக்கு ஒரு ஆர்கனைசேஷனோடது அப்படின்னு அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸ் யூனிட் நம்ம ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர். Next one is conventions of materiality. According to this convention, financial statements should disclose all material items which might influence the decision of the users of financial statement. Hence, any item which is not significant and is not relevant to the users may not be disclosed
in the financial statements. அப்போ conventions of materiality அப்படின்னா என்னன்னா, இது வந்து எல்லா மெட்டீரியல் ஐட்டம்ஸையுமே நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். which is not significant அப்படின்னா significant is nothing but இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மட்டும்தான் வந்து என்ட்ரு பண்ணுவோம். நாட் சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டண்ட் அல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நாட் ரெலவெண்ட் டு த யூசர்ஸ். ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லாதது இருக்கும் இல்லையா, நாட் ரெலவெண்ட், அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. திஸ் பிரின்சிபல் இஸ் பேசிக்கலி an exemption to the full disclosure principle. The term materiality is subjective in nature. Materiality depends on the amount involved in the transaction. அப்போ என்ன அமௌண்ட் டிரான்சாக்ஷனில் அப்படிங்கிறத பொறுத்து, சைஸ் ஆஃப் த பிஸ்னஸோட சைஸ் என்னங்கிறத பொறுத்து, நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பொறுத்து, ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த பர்சன் மேக்கிங் டெசிஷன்ஸ், இந்த டெசிஷன் வந்து எடுக்கிறவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் மெட்டீரியாலிட்டி வந்து நம்ம வந்து கான்செப்ட் வந்து இருக்குது. ஓகே, an item material to one person may be immaterial to another person. ஒருத்தருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டாக இல்லாததை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். திஸ் இஸ் நத்திங் பட் கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஸோ this principle is basically an exemption to full disclosure principle சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபுல் டிஸ்க்ளோஷரில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபுல் டிஸ்க்ளோஷர் மாதிரி கிடையாது. அது வந்து எக்ஸம்டட். ஃபுல் டிஸ்க்ளோஷர் அந்த எக்ஸம்ஷன். அதுக்கு என்ன சொல்கிறது, ஃபுல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது தான் ஃபுல் டிஸ்க்ளோஷர். அதுக்கு ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் இது அப்படின்னு சொல்கிறாங்க. எது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸோ அதை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. இட் இஸ் சப்ஜெக்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தரோட ஒப்பீனியன் வச்சு அந்த மாதிரி இருக்கிறது தான் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இஸ் நத்திங் பட் பேஸ்ட் ஆன் தி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி பர்சன்ஸ். நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. Next one is convention of conservatism or prudence. It is a policy of caution or playing safe. நம்ம வந்து காஷனாக இருக்கிறது, நம்ம வந்து சேஃபாக வந்து playing safe is nothing but we are playing safe. While recording the business transactions, one has to anticipate no income but provide for all possible losses. என்னென்ன லாஸஸ் இன்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாசிபிள் லாஸஸையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் என்னென்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ். எந்த கெயினையுமே எந்த இன்கமையுமே வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ண மாட்டோம். we are anticipating only all possible losses. அதுதான் என்னன்னா கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் ப்ரூடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the closing stock in the factory is valued at rupees 35,000 at cost price and rupees 25,000 at its realizable price. But while recording in the books, the value of rupees 25,000 will be considered being the lower of the two. இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வந்து வேல்யூ பண்ணுறோம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 rupees. ஆனால் அதோட ரியலைசபிள் ப்ரைஸ் வந்து என்னென்னா எவ்வளோக்கு ரியலைஸ் ஆகுதுன்னா 25,000க்கு. அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 25,000 தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பீயிங் த லோவர் ஆஃப் த டூ. ஸோ அக்கார்டிங் டு த ரியலைசேஷன் கான்செப்ட், எனி இன்க்ரீஸ் இன் வேல்யூ இஸ் நாட் டு பி அக்கௌண்டட் அன்லஸ் இட் ஹாஸ் மெட்டீரியலைஸ்ட். அப்போது கண்டிப்பாக வந்து மெட்டீரியலைஸ் ஆன பிறகு மட்டுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். த கன்சர்வேட்டிசம் கன்வென்ஷன் புட்ஸ் ஃபர்தர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இட்.
Okay, so any unrealized gain is not to be anticipated, but provisions can be made against all possible losses. ஸோ என்னென்ன லாஸஸ் வந்து டிஸ்கவர் ஆகிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ரியலைஸ்டு கெயின்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஆனால் அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் இஸ் நாட் ஆன்டிசிபேட்டட், பட் ப்ரொவிஷன்ஸ் கேன் பி மேட் அகெயின்ஸ்ட் ஆல் பாசிபிள் லாஸஸ். ஸோ லாஸஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் conventions of conservatism or prudence. Okay, so these are all the accounting principles. இதில் பாருங்க கீழே going concern concept, convention of consistency and accrual concept are considered as fundamental accounting assumptions னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் considered as fundamental accounting assumptions. ஸோ இந்த accounting principles எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு டயக்ராமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். ஓகே, business entity, owner and business are two different entities இல்லையா? ஓனர் வேற, business வந்து வேற. மணி மெஷர்மெண்ட், ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். மணி வேல்யூ இருக்கிற மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். கோயிங் கன்சர்ன், பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஃபார் அ ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். பிஸ்னஸ் வந்து எப்போவுமே ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக ரன் ஆகிட்ருக்கும், ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட் ப்ரைஸ், அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் cost price. Next one is dual aspect. Every transaction has two aspects. One is debit aspect and another one is credit aspect. That is nothing but dual aspect concept. Periodicity, accounts are closed at the end of accounting period. It is generally 1 year. So accounts வந்து close பண்ணிடுவாங்க end of the accounting periodல, ஜென்ரலாக வந்து 1 yearக்கு. That is periodicity. Next one is matching. Expenses relating to a particular period are to be matched with revenues relating to that period. Expenses வந்து relating to the particular period வந்து மேட்ச் பண்ணுவோம் இல்லையா? அதே பீரியடில் தான் revenues relating to the particular period வந்து மேட்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் realization. Revenues should be recorded only when it is realized. அது ரெவன்யூ வந்து ரியலைஸ் ஆனால் மட்டுமே வந்து ரியலைசேஷன் கான்செப்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ், எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் மஸ்ட் ஹாவ் அ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். இப்போ எந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இன்வாய்ஸஸ், ஓகே, ரெசிப்ட்ஸ். ஓகே, next one is accrual. Transactions is recorded when it is entered into and not when settlement takes place. அப்போ transactions வந்து அக்கறானாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், என்ட்ரு பண்ணுவோம். அந்த செட்டில்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, திஸ் இஸ் accrual. Next one is consistency. Accounting rules and practices should be continuously observed. அப்போ accounting rulesum practicesum வந்து continuously observe பண்ணுவோம். That is consistency. Next one is full disclosure. Accounts must disclose full and fair information. So accounts வந்து full and fair informations எல்லாத்தையுமே வந்து disclose பண்ணணும். full informations disclose பண்ணணும். அதுவும் ட்ரூ இன்ஃபர்மேஷன்ஸை தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டீரியாலிட்டி. ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மானிட்டரி ஐட்டம்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இம்பார்ட்டண்ட்டான அப்புறம் சிக்னிஃபிகண்ட்னாலும் இம்பார்ட்டண்ட் மணி வேல்யூ இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டுமே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் டிஸ்க்ளோஸ்ட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதை தான் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் conservatism. While recording transactions, only the prospective losses and not the prospective incomes should be considered. அப்போ prospective losses மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் while recording transactions. இன்கம்ஸை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது.
தட் இஸ் கன்சர்வேட்டிசம். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா இப்போ எல்லா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் அக்கௌண்டன்சி தீபாஸ் எஜுகேஷன் vlog. தேங்க்யூ.